Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சவுத் தமிழ்நாடுல கல்யாண வீட்லலாம் ரொம்ப ஃபேமஸான பருப்பு குழம்பு எப்படி செய்யுங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் உங்களுக்கு குக்கர்ல எப்படி பருப்பு குழம்பு செய்யறதுன்னு சொல்லி காமிக்க போறேன் फ्रेंड्स. இப்போ நான் இதுக்கு 1 கப் தோரம் பருப்பு இந்த மாதிரி அலசி நல்லா எடுத்துக்கேன். நம்ம இத உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தோரம் பருப்பு உள்ள ஆட் பண்ணியாச்சு. நம்ம இந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு நான் உள்ள ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க இத முழுசா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் பச்சை மிளகாய்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவுல மட்டும் கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இந்த மாதிரி கட் பண்ணா மட்டும் போதும், உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தூள் காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இத உங்க காரத்துக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ கடைசியா அதுல 2 பல் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ நம்ம இதுல உப்பு ஆட் பண்ண கூடாது. இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 4 or 5 விசில்ஸ் வரட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स இப்போ பாருங்க फ्रेंड्स, எனக்கு 5 விசில்ஸ் முடிச்சிச்சு. நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதை நல்லா கிண்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி கொஞ்சம் வேகாத பருப்பு நல்லா மசிஞ்சிடும். இப்போ நம்ம பருப்பை தாளிச்சு விடலாம் फ्रेंड्स. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிடலாம் फ्रेंड्स. இந்த மாதிரி கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதல காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணோம். 2 காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ நம்ம இத தாளிச்சு வச்சு நம்ம பருப்புக்குள்ள ஆட் பண்ணிடலாம் இத. இப்போ நம்ம இத உள்ள ஆட் பண்ணியாச்சு फ्रेंड्स. நல்லா mix பண்ணி விட்டுட்டு இத நம்ம இன்னும் 2 விசில் வச்சிடலாம். உப்பு நான் இன்னும் போடல. உப்பு போடும்போது நான் சொல்றேன் அணியார போடுங்க. இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில்ஸ் வரனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். फ्रेंड्स இது விசில் நல்லா முடிச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துருச்சு फ्रेंड्स. சோ இப்போ நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுக்கோங்க फ्रेंड्स. இது ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. பாருங்க பருப்பு நமக்கு எந்த அளவு வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்ம பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். மறக்காம இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கறதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டாடா பாய். இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். Thanks for watching. Bye.